இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமொழி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, வளைகுடாவில் ஈரானும் அமெரிக்காவும் நேருக்கு நேர் ஒரு மோதும் நிலை வந்த நிலையில் அவசரமாக அமெரிக்க அதிபர் 48 மணி நேரத்தில் ஈரானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை ஒழுங்குகளை மேற்கொண்டு வருகின்றார். அதன் நிமித்தம் இன்று புதன்கிழமையிலிருந்து 48 மணி நேரத்தில் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் தலைமையில் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒழுங்குகளை செய்திருக்கின்றார். இதில் அவசரமாக சவுதிக்கும் துருக்கிக்கும் பாகிஸ்தானிய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்கள் இன்று காலையே பயணித்து விட்டார். அத்துடன் பாகிஸ்தானிய ராணுவ தளபதி அசீம் முனீர் மீது மிகப்பெரிய பாராட்டு மழையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றனர். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பாகிஸ்தானிய ராணுவ தளபதிக்கும் அமெரிக்க அதிபருக்குமான மிகப்பெரிய ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்று நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். நாம் லாஸ்ட் நைட்டே ஒரு செய்தி கொடுத்திருந்தோம் இல்லையா, ஒரு இரகசிய பேச்சுவார்த்தைக்கான நகர்வு நடைபெற்று வருவதாக. அந்த பேச்சுவார்த்தையில் மும்முரமாக ஈடுபட்டவர் பாகிஸ்தானிய ராணுவ தளபதி அசீம் முனீர். அவர் ஈரானுடன் மிகப்பெரிய பாகம் பண்ணி மிகப்பெரிய ஒரு நகர்வு செய்து அந்த பேச்சுவார்த்தைகள் கொண்டு வந்திருக்கின்றார். இதே வேளையில் சவுதி அரேபியாவின் சல்மான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார், அவசரப்பட்டு ஈரான் மீது எந்த தாக்குதலையும் செய்ய வேண்டாம் என்று நான் அடுத்த சரியாக தருகின்றோம். ஏனெனில் ஈரானுக்கு கோபம் வந்தால் மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்கும் என்று சவுதிக்கு அச்சம் வந்திருக்கின்றது. இதற்கிடையில் தானாகவே மூக்கை நுழைப்பதற்காக துருக்கி அதிபர் வந்திருக்கின்றார். அதனால் நாளை வியாழன் வெள்ளி தினங்களில் பேச்சுவார்த்தை மீண்டும் இஸ்லாமாபாத்தில் நடைபெறுவதற்கான ஒழுங்குகளை செய்யப்பட்டு வருகின்றது. பாகிஸ்தான் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றது. நாம் ஏற்கனவே இதையும் சொல்லிக்கிறோம் இல்லையா, சரி பாகிஸ்தான் ஏன் அவசரமாக இருக்குது என்றால், இதில் ஈரான் தோற்கடிக்கப்படுமானால், ஈரான் இந்த யுத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் தோல்வி பெறுமானால் அடுத்த அடி பாகிஸ்தானின் தான் உள்ளது. அதுக்கு அமெரிக்க அதிபர் அதெல்லாம் பார்க்க மாட்டார், இஸ்ரேல் அடிக்கும். இவைகெல்லாம் ஒரு சமாதானத்துக்குள் வந்தால் மட்டும்தான் தப்பும். ஏனெனில் சவுதி அரேபியா வளைகுடா முழுவதும் மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்படும் என்றும் ஏற்கனவே ஈரான் ஒரு எச்சரிக்கையை கொடுத்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வருகின்றது என்பது வரவேற்கப்படக்கூடிய விடயம். பாருங்கள், நாம் செய்திக்குள் செல்வோம். அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் ஈரான் பேச்சுவார்த்தை 2ஆம் கட்டமாக நடைபெறவிருக்கின்றது என்றும் பாகிஸ்தான் மீது ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டிருக்கின்றார் என்றும் பாகிஸ்தானிய ராணுவ தளபதி அசீம் முனீர் அவர்கள் மீது மிகப்பெரிய பாராட்டு மழையும் அவர்கள் செய்திருக்கின்றார். ஹாமிஷ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படையின் முற்றுகையால் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். ஹாமிஷ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படையின் முற்றுகையால் பதட்டம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானுடன் 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தைக்கான சாத்தியத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்கின்றார். நியூயார்க் போஸ்டிடம் பேசிய ட்ரம்ப் அடுத்த 2 நாட்களுக்குள் அமெரிக்க மற்றும் ஈரான் அதிகாரிகள் சந்திக்கக்கூடும் என்றும் இஸ்லாமாபாத் ஒரு சாத்தியமான இடமாக உருவெடுத்துள்ளது என்றும் கூறியிருக்கின்றார். ஏப்ரல் 11 அன்று முதல்
முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்திய ஹோட்டல் செரீனாவை குறிப்பிட்டு அதே இடத்துக்கு திரும்புவதை ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்திருக்கின்றார். நீங்கள் அங்கே இருங்கள், அடுத்த 2 நாட்களில் ஏதாவது நடக்கக்கூடும் என்றும் நாங்கள் அங்கு செல்லவே அதிக ஆர்வம் காட்டுகின்றோம் என்றும் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன் தெரியுமா? ஏனென்றால் ஃபீல்ட் மார்ஷல் ஒரு சிறந்த வேலையை செய்து வருகிறார். 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க மற்றும் ஈரானிய தூதுக்குழுக்களுக்கு இடையே நடந்த முதல் சந்திப்பு எந்தவொரு முன்னேற்றமுமின்றி முடிவடைந்தது. இந்த முட்டுக்கட்டைக்கு இரு தரப்பினரும் ஒருவர் குற்றம் சாட்டினர். மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான சாத்தியத்தை அசும் முனீருடன் தொடர்படுத்திய ட்ரம்ப் அவர் ஒரு சிறந்த வேலையை செய்து வருகிறார் என்று அவரை பாராட்டினார். அவர் அற்புதமானவர், எனவே நாங்கள் அங்கு மீண்டும் செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் என்றும் ட்ரம்ப் மேலும் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பகைமை தீவிரமடைந்து வரும் வேளையில் அவரது கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகையானது பிராந்திய தாக்குதல்கள் குறித்த அச்சுறுத்தல்கள் உட்பட தெஹ்ரானிடமிருந்து கடுமையான எச்சரிக்கைகளை தூண்டியுள்ளது. இது ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் முக்கிய எண்ணெய் வழி தடத்துடன் தொடர்புடைய ஒரு பரந்த மோதல் மற்றும் பொருளாதார சீர்குலைவு குறித்த அச்சங்களை எழுப்பியுள்ளது. 2வது சுற்றுக்கு பாகிஸ்தான் அழுத்தம் கொடுக்கிறது. இந்த பதட்டங்களுக்கு மத்தியிலும் வரும் நாட்களில் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு பாகிஸ்தான் முறையாக முன்மொழிந்துள்ளது. பாகிஸ்தான் அதிகாரிகள் முந்தைய சந்திப்பு ஒரு முறை முயற்சி என்பதை விட தொடர்ச்சியான ராஜதந்திர முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்த சுற்று வியாழக்கிழமை அன்றே நடைபெறும் நாளை என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இஸ்லாமாபாத் மற்றும் ஜெனீவா பரிசீலனையில் உள்ள நிலையில் இடம், நேரம் மற்றும் தூதுக்குழுக்களின் அமைப்பு உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் அது சில வேளை பாகிஸ்தானை விட்டு வேறு இடங்களுக்கு மாறலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. தற்போது 7வது வாரத்தில் இருக்கும் இந்த மோதல் உலகளாவிய சந்தைகளில் ஏற்கனவே அதிர்ச்சி அலைகள் ஏற்படுத்தி கப்பல் போக்குவரத்து பாதைகளை சீர்குலைத்து பிராந்தியம் முழுவதும் முக்கிய உட்கட்டமைப்புகளை சேதப்படுத்தியுள்ளது. ஈரான், லெபனான், இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க பணியாளர்கள் மத்தியிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதால் மனித இழப்பு மிக கடுமையாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் பேச்சுவார்த்தை தொடர்வதற்கான வாய்ப்புகள் ஒரு சிறு நம்பிக்கையை அளித்தாலும் தொடரும் முற்றுகையும் ஈரானின் பதிலடி அச்சுறுத்தல்களும் இப்பகுதியை தொடர்ந்து பதற்றத்திலேயே வைத்திருக்கின்றன. இந்நிலையில் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகளில் பாகிஸ்தான் தன்னை ஒரு முக்கிய மத்தியஸ்தராக நிலைநிறுத்திக் கொள்கிறது. ஈரான், அமெரிக்கா இடையான புதிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற வாய்ப்புகள் உள்ள நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் சவுதி துருக்கிக்கான பயணத்தை மேற்கொள்கிறார். அங்கு அவர் அவசர ஆலோசனை செய்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இஸ்லாமாபாத்தில் நடைபெற உள்ள 2வது சுற்று அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக நடைபெற்று வரும் மத்தியஸ்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்கள் சவுதி அரேபியா மற்றும் துருக்கிக்கு பயணம் மேற்கொள்கின்றார். ஆழமான உரையாடலுக்கான ஒரு தளத்தை வழங்குவதன் மூலம் பாகிஸ்தான் ஒரு பொறுப்பான நாடு என்று தனது நிலையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது என்று ஜனாதிபதி ஆசிப் ஷர்தாரி கூறியிருக்கின்றார். ஈரான், அமெரிக்க இடையான புதிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற வாய்ப்புள்ள நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் சவுதி துருக்கி பயணம் மேற்கொள்ளும் என்பது ஒரு பெரிய விடயமாகவே பார்க்கப்படுகிறது. இஸ்லாமாபாத்தில் நடைபெற வாய்ப்புள்ள 2வது சுற்று அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்கள் நடைபெற்று வரும் மத்தியஸ்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா மற்றும் துருக்கிக்கு பயணம் மேற்கொள்வார். விமர்சன பூர்வமான உரையாடலுக்கு ஒரு முழு தளத்தை வழங்குவதன் மூலம் பாகிஸ்தான் ஒரு பொறுப்பான நாடு என்று தனது நிலையை மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசிப் ஷர்தாரி தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமாபாத்தில் நடைபெற வாய்ப்புள்ள 2வது சுற்று அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்கள் சவுதி அரேபியா மற்றும் துருக்கிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று நேற்று வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவித்துள்ளது. போரிடும் இரு தரப்பினருக்கும் இடையே பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் மத்தியஸ்தம் குறித்தும் அமைதி முயற்சிகளை மேம்படுத்துவதற்கான மேலதிக
ஈடுபாட்டிற்கான தனது வரவிருக்கும் பயணங்கள் குறித்தும் ஷபாஸ் அவர்கள் ஜனாதிபதி அஷிப் சர்தாருக்கு விளக்கினார். ஷரீப் புதன்கிழமை இன்று பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்திக்க ரியாத்துக்கு பயணம் மேற்கொள்கின்றார் என்றும் அதனை தொடர்ந்து அங்கிருந்து துருக்கியின் அங்காராவுக்கு செல்வார் என்றும் வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது. இத்தகைய ஒரு முக்கியமான உரையாடலுக்கு ஒரு தளத்தை வழங்குவதன் மூலம் பாகிஸ்தான் சர்வதேச சமூகத்தில் ஒரு பொறுப்பான மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடு என்று தனது நிலையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் சமாதானத்தை உருவாக்குவதன் தனது தகுதிகளை உலகிற்கு மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது என்று ஜனாதிபதி சர்தாரி தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தான் கடந்த வாரம் 2 வார கால போர் நிறுத்தத்தை உறுதி செய்ததுடன் சனிக்கிழமை அன்று வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே அதிதான நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. ஆனால் அவை எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாமல் முடிவடைந்தன. பாகிஸ்தானின் அழைப்பின் பேரில் இஸ்லாமாபாத்தில் மிக விரைவில் 2வது சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக 2 அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஈரானிய அதிகாரிகளின் கூற்றுப்படி பிப்ரவரி 28 முதல் ஈரானில் அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் 3300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இதற்கு பதிலடியாக தெஹ்ரான் இஸ்ரேல் ஈராக் ஜோர்தான் மற்றும் அமெரிக்க இலக்குகளை கொன்ற வளைகுடா நாடுகள் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. பதற்றத்தை தணிப்பதையும் ராஜதந்திர ஈடுபாடுகளை தொடர்ந்து ஆதரித்து வரும் துருக்கி நிலைமையை நிலைப்படுத்தவும் மேலும் பதற்றம் அதிகரிப்பதை தடுக்கவும் பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட பிராந்திய கூட்டாளிகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைத்து செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானின் மிகப்பெரிய ஒரு முயற்சியின் மூலமாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் உத்தியோகபூர்வமாக விரும்பி இருக்கின்றார். ஆனால் இன்னும் பாகிஸ்தான் தரப்பில் எந்த முடிவும் சொல்லப்படவில்லை என்பதும் இங்கே கவனிக்கத்தக்கது. ஆனாலும் நாமளும் அதையும் சொல்லலாம், அது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு அவநம்பிக்கையின் மூலமாக அது ஈரான் பயணிக்கும் என்றும் நாம் சொல்லலாம். நேற்று நாம் தந்த இரகசிய செய்திக்கு ஒரு பதிலடி வந்திருக்கின்றது. பார்ப்போம் இன்று மாலையும் அடுத்த செய்தியை தொடர்ந்து. நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.